அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு எத பத்தினா, ஒரு மனிதன் வாழ்க்கையில சிரமமான சூழல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சிரமம் அப்படிங்கிற நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பணம் இல்லாம இருக்கிறது தான் சிரமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பணம் இருக்கிற எத்தனையோ பேரு மன நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் தேவையில்ல. சந்தோஷமா இருக்கிற மாரி காட்டுறதுக்கு தான் பணம் தேவை. பணம் இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. பணம் இருக்கிறவங்க எத்தனையோ பேரு நிம்மதி இல்லாம, என்ன பண்ணாலும் குடுத்தா நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. காசு மட்டுமே ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தந்து விடாது. அப்ப ஒரு மனிதனுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது பண கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். நம்ம பெரும்பாலும் பண கஷ்டம் தான் கஷ்டம்னு நெனச்சுட்டு இருக்கோம். எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பணம் எந்த அளவுக்கு தகுதிக்கு மீறி வருகிறதோ, அது மனிதனுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். இத பத்தி பாட்டே இருக்கு. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமான். களத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் அப்படின்னு பாட்டுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதான். ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பணம் இருந்தா வாழ்க்கைய ரன் பண்றதுக்கு தேவை. ஆனா தகுதிக்கு மேல பணம் அளவுக்கு மீறி பணம் சேர்ந்துக்கிட்டா அந்த பணத்தை காப்பாத்துறதே பெரு வேலையா போயிரும். நிம்மதி இருக்காது. அப்ப ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணுமா, பணம் வேணுமான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். பணம் இருந்தா நிம்மதியா இருக்கலாங்கிறதுதான் கான்செப்ட் கிடையாது. பணம் அதிகமாக அதிகமாக நிம்மதி இல்லாம தான் போகுமே தவிர நிம்மதியோட இருக்க முடியாது. அப்ப வாழ்க்கைய எந்த அளவுக்கு அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து தான் இருக்கு. இருக்கிற வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. எதெல்லாம் வந்தாலும் பத்தாது அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. இந்த 2 விதமான கான்செப்ட் தான் வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில இருக்கு. அப்ப யார் எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய பதிவு. ஒரு ஜாதகத்துல குரு, கேது இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகர் கிடைச்சது போதும், இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தெரிந்தவர், இயல்பு தெரிந்தவர். இவ்வளவு கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதே சமயத்துல எத பத்தியும் அதிக ஆசைப்பட மாட்டார். தனக்கு உள்ளத வச்சு வாழ்க்கைய ரன் பண்ணிட்டு போயிருவார். திருப்தி அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். எப்போ குரு கேது இணைவு யாருக்கெல்லாம் ஒரே ராசியில் இருக்கிறதோ அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருக்கிறதோ, கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு இந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும். சில பேத்துக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு குரு ராகு இணைவு. குரு ராகு இணைவு இருக்கிறது எல்லாத்துக்கும் ஆசைப்படும். அதே சமயத்துல மனசுல ஒரு தைரியம் இருக்காது. ஆனா குரு கேது இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக வழியில போகணும் அப்படிங்கிற ஆத்ம பலம் அதிகமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் உள்ளது குரு கேது. நமக்கு மேல நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறது குரு ராகு. அப்ப குரு ராகு என்பது ஆன்மீக வழியிற்கு அப்பாற்பட்டது. சுயநலமே பெரிதானது குரு ராகு. பொதுநலம் பெரிதானது குரு கேது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது குரு கேது. தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது குரு ராகு. அப்ப ஒரு மனிதனுக்கு திருப்தி அப்படிங்கிறது குரு கேது இணைவு இருந்தா இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ்க்கையை வாழ்வார். யாருக்கெல்லாம் குரு ராகு இணைவு இருக்கிறதோ அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சுயநலம் மட்டுமே பெரிதா தோணும். தன்னலம் மட்டுமே பெரிதா தோணும். இதை தப்பு ரைட்ல நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, கிரக சேர்க்கைகள் தங்களுடைய கடமைகளை செய்யும். அப்ப குரு கேது இணைவு இருக்கிறவங்க நல்லவங்க, குரு ராகு இணைவு இருக்கிறவங்க கெட்டவங்க நான் பேச வரல. எந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருக்கோ அதோடைய தன்மைகள் தான் உங்களுக்கு அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குரு ராகு மட்டும் வச்சே சொல்ல முடியாது. சனிக்கேது இருந்தாலும் அவரு தான் தன் வேலை என்று இருக்கிற வச்சு பொழைச்சுக்கலாங்கிற எண்ணம் உள்ளவர், திருப்தி அடையக்கூடியவர் சனிக்கேது. ஆனா சனி ராகு அப்படி கிடையாது. டான் மாதிரி இருக்கும். எவ்வளவு வந்தாலும் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற கேரக்டர் குரு ராகு, சனி ராகு இணை உள்ளவங்க நிச்சயமா அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.